இத்தனை நாளும் வெறுமையாயிருந்த அந்த நெடிய விசாலமான மதிலின் மீது, மதிச்சுவர் மீது நிற்கும் சளுக்க வீரர் கண்ணில் படாமல் முடிவான கட்டளையை சக்கரவர்த்தி கிட்ட பெற்றுக்கொண்டு போகிறதுக்காக தப்பி பிழைத்து கோட்டைக்குள்ளே எப்படியோ வந்துவிட்டான். இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்தில் நமது யானைப்படை வெள்ளைக்கொடி இறக்கப்பட்டதன் பொருள் என்ன, அதன் காரணம் என்னவாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே சேனாதிபதி பரஞ்சோதி ஒரு நிமிஷம் நின்ன இடத்துலையே நின்னாரு. அந்த நிமிஷத்திலேயே அவருடைய மனத்துல உதித்த கேள்விகளுக்கு விடை சொல்வது மாதிரியான இந்திரஜால காட்சி கோட்டை மதில் நெடுக காணப்பட்டுச்சு. இத்தனை நாளும் வெறுமையாயிருந்த அந்த நெடிய விசாலமான மதிலின் மீது கையில வேல் பிடித்த வீரர்கள் வரிசையா நின்னாங்க. மாலை வேளையுடைய மஞ்சள் வெயில்ல அவங்க தலையில அணிந்திருந்த இரும்பு தொப்பிகளும் மார்பில் அணிந்திருந்த செப்பு கவசங்களும் கையில பிடித்த வேல்களுடைய கூரிய முனைகளும் பல பலனு ஒளி வீசி திகழ்ந்துச்சு. மகாராஜாதிராஜ சளுக்க குல திலக திரிபுவன சக்கரவர்த்தி சத்யாஸ்ரய புலிகேசி நீடூழி வாழ்க அப்படின்னு இடி முழக்க குரல் ஒலிக்க, அதைத் தொடர்ந்து ஜெய விஜயி பவ அப்படின்னு ஆயிரக்கணக்கான குரல்கள் ஏக காலத்துல ஆர்ப்பரிச்சுது. அந்த அதிசய காட்சியை பார்த்து கொண்டு சேனாதிபதி பரஞ்சோதி கொஞ்ச நேரம் திகைப்புற்று நின்னாரு. அதோ அதோ அப்படின்னு அவருடைய பக்கத்தில் இருந்த வீரர்களில் ஒருத்தன் கூவிய வண்ணம் கோட்டை முன் வாசலுடைய உச்சியை சுட்டி காட்டுனான். அங்க நெடிதுயர்ந்த கம்பீர உருவம் ஒன்று நின்று சுத்து முத்தும் பார்த்து கொண்டிருந்துச்சு. அந்த உருவம் புலிகேசி சக்கரவர்த்தியினுடையதுதான், சந்தேகமில்லை. வெள்ளைக்கொடி இறங்கியதுடைய தாத்பரியம் பரஞ்சோதிக்கு அந்த கணமே நன்கு விளங்கிருச்சு. புலிகேசி சக்கரவர்த்தி யுத்த களத்திலிருந்து தப்பி பிழைத்து ரகசிய சுரங்க வழி மூலமாகவோ அல்லது இரவு வேளையில பல்லவ வீரர் காவலை மீறி மதில் ஏறி குதித்தோ கோட்டைக்குள்ள வந்து சேர்ந்துட்டாரு. சமாதானம்ங்கிற பேச்சு இனி இல்லை. யுத்தம் செய்தே ஆகணும், கோட்டையை தாக்கியே தீரணும். இன்னும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களுடைய ரத்தம் வெள்ளமாக ஓடியே ஆகணும். வாதாபி நகரம் தீப்பட்டு எரிந்தே தீரணும். இப்படி சேனாதிபதி எண்ணமிட்டு கொண்டிருக்கையில் கோட்டை வாசல் உச்சியிலிருந்து திடீர்னு ஒரு அம்பு ஜிவ்வுன்னு பறந்து வந்துச்சு. பரஞ்சோதியுடைய தலைக்கு நேரா அந்த அம்பு வந்ததை பார்த்து பக்கத்துல நின்ன வீரர்கள் ஆகாகாரம் செய்தாங்க. ஒரு க்ஷண நேரம் அவங்க அவ்வளவு பேருக்கும் நெஞ்சு துடிப்பு நின்று போயிருந்துச்சு. நல்ல வேளையா அந்த அம்பு சேனாதிபதியுடைய தலைக்கு மேல ஒரு ஜான் உயரத்துல பாய்ந்து சென்று அவருக்கு பின்னால பூமியில குத்திட்டு நின்னுச்சு. மற்றவங்க எல்லாரும் திகிலடைந்த போதிலும் சேனாதிபதி ஒரு சிறிதும் கலங்கல. முகத்துல புன்னகையோடு தரையில பாய்ந்த அம்பை எடுக்கும்படி கட்டளையிட்டாரு. அதன் இறகுல ஒரு சிறு ஓலை சீட்டு கட்டியிருந்துச்சு. அதை எடுத்து பரஞ்சோதி படிச்சாரு. வெற்றி அல்லது மரணம் அப்படின்னு அதுல எழுதியிருந்துச்சு. பரஞ்சோதியுடைய இருதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்துச்சு. அவருடைய உள்ளத்துல நடந்து கொண்டிருந்த போராட்டத்துக்கு இனி இடமில்லை. மீண்டும் யுத்தம் தொடங்கி இரத்த வெள்ளத்தை பெருக்கும் பொறுப்பு புலிகேசியுடைய தலை மேல விழுந்துருச்சு. இனிமே மனத்துல சஞ்சலம் எதுவும் இல்லாம கோட்டை தாக்குதலை நடத்தலாம். பரஞ்சோதி மேற்படி தீர்மானத்துக்கு வந்ததும் பக்கத்துல நின்ன வீரனை பார்த்து, சடையா, அதோ அந்த கோட்டை வாசலில் உள்ள கணபதி விக்கிரகம் கண்ணுக்கு தெரிகிறதா அப்படின்னு கேட்டாரு. தெரிகிறது சுவாமி, தாங்கள் அந்த விக்கிரகத்தின் அருகில் நின்று பார்த்தபோது நானும் கவனித்தேன் அப்படின்னு சொன்னான் சடையன். நல்லது, உனக்கு மிகவும் முக்கியமான காரியம் ஒன்றை தருகிறேன். சூரியன் அஸ்தமித்து நன்றாக இருட்டியதும் நீயும் இன்னும் 10 வீரர்களும் மதிச்சுவர் மீது நிற்கும் சளுக்க வீரர் கண்ணில் படாமல் கோட்டை வாசலுக்கு போக வேண்டும். போய் அந்த கணபதி விக்கிரகத்துக்கு ஒரு விதமான சேதமும் ஏற்படாமல் பெயர்த்து எடுத்து என்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். தெரிகிறதா? நீ அந்த விக்கிரகத்தை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பதை பொறுத்துத்தான் நமக்கு இந்த கடைசி யுத்தத்தில் வெற்றி ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு சேனாதிபதி. அப்படியே சேனாதிபதி, விநாயகரின் விக்கிரகத்தை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு வந்து கூடாரத்தில் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா சடையன். உடனே சேனாதிபதி குதிரையை திருப்பி கொண்டு மாமல்ல சக்கரவர்த்தி தங்கியிருந்த கூடாரத்தை நோக்கி விரைந்து போனாரு. சக்கரவர்த்தியுடைய கூடாரத்துல ஏற்கனவே மற்ற தளபதிகள் எல்லாரும் வந்து சேர்ந்திருந்தாங்க. முடிவான கட்டளையை சக்கரவர்த்தி கிட்ட பெற்றுக்கொண்டு போகிறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. சேனாதிபதி பரஞ்சோதியுடைய வருகைக்காக சக்கரவர்த்தி காத்து கொண்டிருந்தார். அவரோட முகத்துல அமைதி குடிகொண்டிருந்துச்சு.
தமக்கு பக்கத்தில் நின்னவங்க கிட்ட அவர் சாவதானமாக பேசிக்கொண்டிருந்தார். கோட்டை வாசல்ல பறந்த வெள்ளை கொடி இறக்கப்பட்ட விவரமும் மதிட்சுவர் மேல சழுக்க வீரர் போருக்கு ஆயத்தமா நின்றதும் அங்கிருந்தவங்களுக்கு இன்னும் தெரியாது. சழுக்க வீரருடைய யுத்த கோஷத்தை அவங்க பல்லவ வீரருடைய கோஷம்னு எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அப்படி அமைதி கொண்டிருந்த சக்கரவர்த்தியுடைய சன்னிதானத்துல பரஞ்சோதி புயல் நுழைவது மாதிரி நுழைந்து முதல்ல சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினாரு. பிரபு அப்படின்னு அவர் மேலும் பேசுறதுக்குள்ள மாமல்லர் குறுக்கிட்டு சொன்னாரு. சேனாதிபதி, ஏன் இவ்வளவு பரபரப்பு? இந்த 3 நாளும் சிந்தனை செய்ததில் உம்முடைய யோசனைதான் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் உகந்தது என்ற முடிவுக்கு வந்தேன். கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொண்டு யுத்தத்தை நிறுத்துவது என்று முடிவு செய்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார். சேனாதிபதி முன்னை காட்டிலோ அதிக பரபரப்பு அடைஞ்சு கண்ணில் நீர் ததும்ப தொண்டை அடைக்க சொன்னார். பிரபு, நான் அறிவீனன். நான் சொன்ன யோசனை அபத்தம். தாங்கள் முதலில் இட்ட கட்டளைதான் நியாயம் தர்மம் எல்லாம். என் யோசனைப்படி 3 நாள் தாமதித்ததே பெரும் தவறு. பிரபு, கோட்டை வாசலில் வெள்ளைக்கொடி இறங்கிவிட்டது. மதிட்சுவர் மேல் சழுக்க வீரர்கள் போர்க்கோளம் பூண்டு நிற்கிறார்கள். பரஞ்சோதி இப்படி சொன்னது கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் அளவற்ற வியப்போ ஆத்திரமோ அடைந்தாங்க. சக்கரவர்த்தி தாம் வீற்றிருந்த ஆசனத்திலிருந்து துள்ளி குதித்து எழுந்து, சேனாதிபதி, நீர் சொல்லுவது உண்மைதானா அப்படின்னு கர்ஜித்தாரு. உண்மை பிரபு, என் கண்ணாலேயே பார்த்தேன். பார்த்துவிட்டு நேரே இவ்விடம் வருகிறேன் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார். இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று ஏதேனும் ஊகிக்க முடிகிறதா அப்படின்னு மாமல்லர் கேட்டார். ஊகம் வேண்டியதில்லை பிரபு. புலிகேசி போர்க்களத்தில் சாகவில்லை. தப்பி பிழைத்து கோட்டைக்குள்ளே எப்படியோ வந்துவிட்டான். கோட்டை வாசல் உச்சியில் வாதாபி சக்கரவர்த்தி நின்று தமது சைனியத்தை பார்வையிட்டதையும் நான் கண்ணால் பார்த்தேன். சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி இதோ புலிகேசியின் ஓலையும் இருக்கிறது. அம்பின் இறகிலே கட்டி இந்த ஓலை எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிக்கொண்டே வெற்றி அல்லது மரணம் என்று எழுதியிருந்த ஓலை துண்ட சக்கரவர்த்தி கிட்ட பரஞ்சோதி காட்டினாரு. ரொம்ப நல்லதாய் போயிற்று. வாதாபிக்கு நேரும் கதிக்கு பாவம் பழி எல்லாம் அவன் தலைமேல் அப்படின்னு மாமல்லர் உற்சாகமான குரல்ல சொல்லிட்டு, சேனாதிபதி, இனிமேல் சந்தேகம் ஒன்றுமில்லையே? கோட்டையை தாக்க ஆரம்பிக்கலாமல்லவா அப்படின்னு கேட்டாரு. இனி ஒரு சந்தேகமும் இல்லை பிரபு. எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. இன்னும் ஒரு முகூர்த்த நேரத்தில் நமது யானைப்படை கோட்டை வாசலை தகர்க்க ஆரம்பித்துவிடும். நம் வீரர்கள் கோட்டை மதிலை தாண்டி உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாரு சேனாதிபதி. அதுக்கப்புறமா அங்க நின்ன தளபதிகளை பார்த்து, எல்லோரும் அவரவருடைய படைகளுக்கு செல்லுங்கள். நகரத்துக்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னொரு தடவை நம் வீரர்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துங்கள். பேரிகை முழக்கம் கேட்டதும் புறப்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் அங்க நின்ன தளபதிகள் எல்லாரும் சக்கரவர்த்திக்கும் சேனாதிபதிக்கும் வணக்கம் செலுத்திட்டு உற்சாகத்தோடு விரைந்து வெளியேறினாங்க. சக்கரவர்த்தியும் அவருடைய மெய்க்காவலர் இருவரும், மானவன்மரும், சேனாதிபதி பரஞ்சோதியும் மட்டும் அங்கே மிச்சமா இருந்தாங்க. சேனாதிபதி, நகரத்துக்குள் நடந்து கொள்ள வேண்டியது பற்றி நம்முடைய வீரர்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாரு மாமல்ல சக்கரவர்த்தி. பிரபு, குழந்தைகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் எந்த விதத்திலும் துன்பம் உண்டாக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறேன். ஆண் மக்களில் எதிர்த்தவர்களையெல்லாம் கொன்றுவிடும்படியும் பணிந்தவர்களையெல்லாம் சிறைப்பிடிக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கிறேன். வாதாபி நகரில் ஒரு வீடு மிச்சமில்லாமல் எரிந்து சாம்பலாக வேண்டுமென்று கட்டளையிட்டிருக்கிறேன். தீயை அணைக்க முயல்வோரை எல்லாம் கொன்றுவிடும்படி சொல்லியிருக்கிறேன். நகரை விட்டு ஓட முயலும் பிரஜைகளை போகவிடும்படியும், ஆனால் அவர்கள் எந்தவிதமான பொருளையும் கொண்டு போகவிடக்கூடாது என்றும் ஆக்ஞையிட்டிருக்கிறேன். நம்முடைய வீரர்கள் வாதாபி நகரிலிருந்து அவரவரால் முடிந்த வரையில் பொருள்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமென்றும், ஒவ்வொருவரும் கொண்டு வருவதில் பாதி பொருள் அவர்களுக்கே திருப்பிக் கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏதேனும் கட்டளை இருந்தால் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி. சேனாதிபதி, நான் சொல்லுவதற்கு ஒரு விஷயமாவது மிச்சம் வைக்கவில்லை. எல்லாம் முன் யோசனையோடு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாரு மாமல்லர். பிரபு, இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை நம் இலங்கை இளவரசருக்கென்று வைத்திருக்கிறேன். தாங்கள் கட்டளை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு பரஞ்சோதி. மாமல்லர் மறுமொழி சொல்றதுக்குள்ள, சேனாதிபதியின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு மானவன்மர். வாதாபி சக்கரவர்த்தியின் அரண்மனையில்
உலகத்திலே வேறு எந்த நாட்டு அரசர் அரண்மனையிலும் இல்லாத செல்வங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹர்ஷவர்த்தனர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தம் செல்வங்களையெல்லாம் பிரஜைகளுக்கு தானம் செய்து விடுகிறார். மகாலோபியான புலிகேசி அப்படியெல்லாம் செய்வதில்லை. 30 வருஷமாக சேகரித்த குபேர சம்பத்துக்கள் புலிகேசியின் அரண்மனையில் இருக்கின்றன. அந்த செல்வங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பை மானவன்மர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா செல்வங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு பிறகுதான் அரண்மனையை எரிக்க வேண்டும். இந்த காரியத்தில் மானவன்மருக்கு ஒத்தாசை செய்ய 5000 வீரர்களை தனியாக வைத்திருக்கிறேன்னு பரஞ்சோதி சொன்னார். இதையெல்லாம் மாமல்லரை பார்த்தே சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னார். சேனாதிபதி, தங்கள் விருப்பத்தை மானவன்மர் நிறைவேற்றுவார். ஆனால் வாதாபி நகருக்குள்ளே அரண்மனை செல்வங்களைத் தவிர காப்பாற்ற வேண்டிய செல்வம் வேறொன்றுமில்லையா? அதை பற்றி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு மாமல்லர் கேட்டப்ப அவருடைய குரல் கம்மிச்சு. சிவகாமி தேவியை பற்றி தான் சக்கரவர்த்தி கேட்குறாரு அப்படிங்கிறத பரஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டாரு.